போராட்டக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவிடப்பட்டுள்ளதால் நேபாளம் தலைநகரான காத்மாண்டு வெறிச்சோடி காணப்படுகிறது. ஊழலுக்கு எதிராக இளைஞர்கள் நடத்திய போராட்டம் நேபாளத்தில் வன்முறையாக வெடித்தது. அமைச்சர்கள், அரசியல்வாதிகள் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டன. அமைச்சர்களை போராட்டக்காரர்கள் ஓட ஓட விரட்டி தாக்கினர். நாடாளுமன்ற அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் அதிபர் மற்றும் பிரதமர் பதவி விலகினர். இதனிடையே முன்னாள் பிரதமரின் மனைவி உயிரோடு எரிக்கப்பட்டதால் தலைநகர் முழுவதும் ராணுவம் களமிறங்கியது. கலவரக்காரர்களை கண்டதும் சுட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் இளைஞர்கள் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து காத்மாண்டு நகர் முழுவதும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இதனிடையே வன்முறை காரணமாக நேபாளத்தில் உள்ள இந்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். அதே நேரத்தில் அடுத்த கட்ட தேர்தலை நடத்தும் வேளையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது.